எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தோட மதிப்பை வந்து எப்படி குறைக்குது, அது வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் வந்து எப்படி வந்து அது இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்ற தமிழில் சொல்லுவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 3000 வச்சிருந்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். இப்போ வந்து நீங்கள் 6500 இருந்தால் தான் அந்த 1 கிராம் கோல்டு வாங்க முடியும். 1 கிராம் கோல்டு அப்படிங்கிறது சேம் தான். ஆனால் அதோட பணம் வந்து அதோட மதிப்பை இழந்தங்காட்டிக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. 3000லேருந்து 6500 போயிருக்கு. இந்த 3000க்கும் 6500க்கும் இடப்பட்ட அமௌண்ட் தான் வந்து இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு. ஸோ ரஷ்யா தான் வந்து இப்போ லீடிங் ஆயில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் வார் நடந்த போது வந்து அவங்க வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்ச நாள் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இப்போது கெமிக்கல் பிஸ்னஸ் ஆகட்டும், இந்த பெயிண்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், இந்த ஆயிலை இம்போர்ட் பண்ணி தான் வந்து இவங்க ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அந்த இம்போர்ட் காஸ்ட் எல்லாமே அதிகமாகுது. ஸோ அவங்க ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகும் போது இவங்க வந்து பெயிண்ட் வந்து அதே பிரைஸில் வச்சு விற்க முடியாது. ஸோ அதே பிரைஸில் வச்சு விற்காம அதிகமான பிரைஸில் தான் வச்சு விற்க முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டேல வந்து இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து கம்பெனிஸ் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் எண்ட் யூசரான கன்சியூமர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அதை சமாளிக்க முடியும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அப்புறம் ஹையஸ்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய எஃப்டி, அப்புறம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறையா ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆகக்கூடிய இன்ஃப்ளேஷனை வந்து உங்களால் குறைச்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மல்டிபிள் அசட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் சிங்கிள் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைவர்சிஃபையாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ 5 இயர்ஸ் வந்து நம்ம கோல்டு ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ 2019 வந்து 10 கிராம் கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 35,220 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே டைமில் வந்து நீங்கள் 35,000 நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு 99% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதாவது 69,666 ரூபா உங்கள் கையில் இருந்திருக்கும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 73,125 ரூபா வந்து 10 கிராம் கோல்டு இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,000 5,000 டிஃபர் ஆகும். இதனால தான் வந்து நம்ம வந்து அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷனை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இன்ஃப்ளேஷன் கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.